தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் உடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. நம் தேடலின் நிறைவாக இறைவன் இருக்கின்றார் என்றும் இறைவனின் துணையால் தேடல் அனைத்தும் வாழ்வு நோக்கியதாக இருக்கும் என்றும் மொழிகிறது இறைவார்த்தை வழிபாடு. முதுமை, நோய், இறப்பு போன்ற காரணங்களால் நம் தேடல் தடைபடுவதை கண்டு நாம் சில நேரங்களில் அவசரம் காட்டுகின்றோம். அஞ்சாதீர், நம்பிக்கையை இழந்து விடாதீர் என்று நம்மோடு உடன் இருக்கும் இறைவனோடு வழி நடக்க வர வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருவருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருவருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், படைவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தையிடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பு இறங்குவோம். இந்த திருப்படியிலே சிறப்பாக நினைவுகூரப்பட வேண்டியவர்கள் அரியக்குடி மரித்த அந்தோணி அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரித்த ஜோஸ்பின் தெரசா, ஆரோக்கிய அன்பரசி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், மரித்த கிளாரா வசந்தி அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரித்த அல்போன்ஸ் ஜெயராஜ் அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருட்சகோதரி வசந்தா குடும்பத்திலே மரித்து பெரியநாயகம், மரியசபரி, பீட்டர், அல்போன்ஸ், கிறிஸ்டியான், ஸ்டெர்லா புஷ்பம், மரிய சூசை, ரோசம்மாள் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், பாலாஜி நகர் பெஞ்சமின் ஜெயராணி குடும்பத்திலே பெஞ்சமின் தன்னுடைய 50வது பிறந்த நாள் நன்றியாகவும், மகன் பென்சன் 9வது பிறந்த நாள் நன்றியாகவும், புள்ளம்பாடி ஜேக்கப், அருள்தாஸ், சோஃபியா இவர்களினுடைய ஆன்மாக்கள் இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஆர் வின்சன் சுரேஷ் உடல் சுகம் வேண்டியும் நீண்ட ஆயிலும் முழுமையான இறையாசிரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், நினைத்த காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும், டினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பாலாஜி நகர் திருவாளர் பாப்பையா, திருமதி சிறிய புஷ்பம் இந்த தம்பதியர் தங்களுடைய 55வது திருமண நாளை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். கடந்த 54 ஆண்டுகளாக கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து அவர்களை சிறப்பான விதத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும், பாலக்கரை திருமதி லூர்து செல்வி குடும்பம் நன்றியாகவும், மற்றும் பிள்ளைகள் சகாயராஜ், ஜான் ஆகிய இருவருக்கும் நல்ல உடற்சுகம், நினைத்த காரியங்கள் நடைபெறுவதற்காக வேண்டுதல் பணியாகவும், பெல்நகர் திருவாளர் வில்ஃப்ரெட் ஜோசப் பாரதி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராக்கேல் கார்டன் மறைந்த திருவாளர் அந்தோணிசாமி ஆசிரியர் இறந்து 30வது நாளிலே அவருடைய ஆன்மா இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்படியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஜெபிப்போமாக. இரக்கமே உருவான இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற மக்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறையினும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்று சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 13 முதல் 15, அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 23 முதல் 24 வரை. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அறிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயக்கவே. அழிவை தரும் நன்றி எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 1, 3, 4 முதல் 5, 10, 10A மற்றும் 12B. பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே,
இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 7, 9, மீண்டும் 13 தொடங்கி 15 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேர்த்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவும் இல்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 21 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையிலே இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலிலே விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அரங்கிருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார்.
ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அந்த பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலிலே உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேல் உடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இந்த மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்ததை அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டார், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோப்பு, யாக்கோப்பினுடைய சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அம்மணியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரையும் பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமி கையை பிடித்து அவரிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அந்த சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அவனுக்கு வயது 16. தந்தைக்கு பின்னால் தானும் ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் தந்தைக்கு அவனை அரசியல்வாதியாக மாறுவதிலே விருப்பமே கிடையாது. ஆனால் மகன் அடம் பிடித்தார். எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுக்க, நான் எப்படியும் அரசியல்வாதியாக வேண்டும் என்று சொன்னார். தந்தை சொன்னார். ஏனென்றால் தந்தை இந்த அரசியலிலே ஆபத்து இருப்பதை அறிந்தவர். எனவே அவர் சொன்னார், உனக்கு பெரிய கல்லூரி கட்டி வைத்திருக்கிறேன், ஒரு சினிமா கம்பெனியை உருவாக்கி இருக்கிறேன், நீ அதை பார்த்துக்க, அரசியல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனால் மகன் சொல்லுகிறான், இல்லை, எனக்கு அரசியல் தான் வேணும், நான் அரசியலுக்கு தான் போவேன், எனக்கு மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும், நான் எப்படியாவது அரசியல்வாதி தான் ஆகணும், எனக்கு எப்படி அரசியல்ல இருப்பது என்பதற்கு பாடம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி மகன் அடம் பிடிக்கிறான். ஒரு நாள் தந்தை என்ன செய்கிறார், தன்னுடைய மகனை அழைக்கிறார், வா அப்படின்னு சொல்லி பின்னால் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் அங்க பெரிய ஒரு மாமரம் இருக்கிறது, உயரமான ஒரு மாமரம். அந்த மாமரத்திலே நீ ஏறு என்று மகனை பார்த்து சொன்னார்.
மகன் சர சர சரன்னு சொல்லி உச்சிக்கு போயிட்டான். உச்சிக்கு போன பிற்பாடு மகனை பார்த்து தந்தை சொன்னார், அங்கேருந்து குதி அப்படின்னார். அப்பா, அவ்வளவு உயரத்தில் இருந்து நான் குதிச்சேன்னா என்ன ஆகும்? டேய் மகன், நான் இருக்கிறேன், நான் உன்னை தாங்கி பிடிச்சுக்குவேன், இல்ல நீ கீழே குதி, பயப்படாம குதி அப்படின்னு சொல்லி தந்தை சொன்னார். மகன் அப்படியே கீழே குதிக்கிறான். தொகுக்கட்டின் கட்டாந்தரையில கீழே விழுந்தாங்க. தந்தை பிடிச்சுக்கல. அப்பா வள்ளியோட துடித்துக் கொண்டு சொன்னார், என்னப்பா, நீங்க தானே என்னை குதிக்க சொன்னீங்க, உங்களை நம்பி நான் குதிச்சேன், அடிபட்டு வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னபோது தந்தை சொன்னார், அரசியல்ல பெத்த தகப்பன கூட நீ நம்பக்கூடாது. அன்புமிக்கவர்களே, நம்பிக்கை யாரை நம்புறது? இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியறதில்லை. உங்களை நம்ப முடியுதா? உங்களை நம்ப முடியுதா? என்ன நம்ப முடியுதா? யாரை நம்ப முடியுது? இன்றைக்கு நம்பகத்தன்மை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. எடுத்தறிந்து பேசுவது, ஏமாற்றி பிழைப்பது, வர்மம் வைப்பது, வசைபாடுவது, பிறருடைய நற்பெயரை கெடுப்பது, அழிப்பது, இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திலே நம்பிக்கை இன்றைக்கு நரைத்து போய்விட்டது. கூட இருக்கக்கூடியவர்களே குடிமறிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற போது யாரை நம்புவது என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது மனிதர்களை வேண்டுமானால் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவனை நம்பாமல் இருக்க முடியுமா? வாழ்க்கையே நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை மனிதர்களை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் கட்டாயமாக நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் காலை முதல் மாலை வரை வாழ்க்கையே நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலையில பால்காரன் வந்துட்டு அம்மா பால் அப்படின்னு சொல்லும் போது இந்த பால்காரனை அம்மா நம்பணும். பால்காரன் பாலை கொடுக்காம பால்ல விஷம் கலந்திருப்பான்னு சொல்லி நம்பினா காப்பி குடிக்க முடியுமா? முடியாது. பஸ்ல பயணம் போறோம். இப்ப பஸ் இல்லை, ஆனா பஸ்ல பயணம் போறோம். பயணம் போகும்போது இந்த டிரைவர் வந்துட்டு ஒழுங்கா ஓட்டுவானா ஓட்ட மாட்டானா, எங்கேயாவது இடிச்சு ஆபத்துல கொண்டு போய் விட்டுருவானா அப்படின்னு நினைச்சா பயணம் போக முடியாது. ஆக வாழ்க்கையில நம்பித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒருவேளை இந்த நம்பிக்கையிலே பல்வேறு விதமான நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலையிலே உருவானாலும் கூட ஆண்டவர் நம்பிக்கைக்குடையவராக இருக்கிறார். இதுதான் இன்றைய நற்செய்தி. மனிதர்கள் வேண்டுமானால் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம், அல்லது நம்பகத்தன்மை அற்றவர்களாக இருக்கலாம், அல்லது கூடவே இருந்து குடிமறிக்கலாம், அல்லது பெயரை கெடுக்கலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் கடவுள் செய்ய மாட்டார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரிய கடவுள் நம்மை ஒரு நாளும் குழியில் தள்ள மாட்டார். குழியிலே கிடக்கக்கூடிய நம்மை பார்த்து கைதூக்கி விடுவதற்குத்தான் அவர் தயாராக இருப்பார். இதுதான் இன்றைய வாசகம். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் வாழ்வினுடைய கடவுள். அவர் அழிவினுடைய கடவுள் அல்ல. இந்த உலகத்திலே வாழ்வை கொண்டு வந்தவர். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்த பிற்பாடு கடவுள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஏன்னா எல்லாம் நல்லவை என கண்டார். மனிதர்களை படைத்து நிறைவை அவர் கண்டார். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய பாவத்தின் பயனாக கீழ்ப்படியாமையினுடைய காரணமாக இந்த உலகத்திலே பாவத்திற்கு சாவிற்கு அவன் உள்ளாகிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவனை பாவத்திலிருந்து அழிவினுடைய குழியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் வாழ்வினுடைய கடவுளாக தன்னையே வெளிப்படுத்திய அந்த ஒரு மாபெரும் நிகழ்வை 3 ஆண்டுகளிலே இயேசு ஆண்டவர் செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வாழ்வினுடைய முடக்கத்திலே வாழ்வை முடக்கி போட்ட காரணிகளாக இருக்கக்கூடிய சாவு, நோய், மற்ற அடிமைத்தனம்,
எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைக்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்துல பாருங்களேன். இன்றைய நற்செய்தி வாசகத்துல பெரும்பாலுள்ள பெண்ணானவள், இந்த பெண்ணை பற்றி இங்கே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெரும்பாலுள்ள பெண்ணானவள் வாழ்க்கையிலே அடைந்த வேதனைகள், வழிகள் ஏறாது. அதாவது இந்த சமூகத்திலே எந்த அளவுக்கு அவள் ஒரு தீட்டுப்பட்டவளாக ஒதுக்கப்பட்டிருப்பாள் என்பதை லேவியர் ஆகமத்தில் நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. மாதா மாதம் வரக்கூடிய இந்த மாதவிளக்கு என்ற அந்த ஒன்று சமூகத்திலிருந்தும் மதத்திலிருந்தும் அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், இவர்கள் சமுதாயத்திலிருந்து வெளியிலே வைக்கப்பட்டவர்கள். ஆக இன்றைக்கும் கூட ஒரு சில இடங்களிலே இப்படி தீட்டுப்பட்டவளாக கருதி அந்த நாட்களிலே 3 நாட்கள் 5 நாட்கள் என்று அவர்களை வீட்டிற்கு வெளியே அந்த திண்ணையிலே அல்லது மற்ற சாலையிலே என்று அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். இப்படி சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் யூத சமூகத்திலே பல்வேறு விதமான கொடுமைகளை அனுபவித்தவள். அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணானவள் ஒரு போதகருக்கு முன்பாக ஒரு கூட்டத்திற்குள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு சட்டம் அவர்களை நொறுக்கியது. ஆக இப்படி இருந்தாலும் கூட அவளுடைய முயற்சி என்பது வீண் போகவில்லை. இங்கே நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் பல மருத்துவர்களை பார்த்தும் செலவழித்தும் ஒன்றும் பயனில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவரை நாடுவதற்கு முன்பாக இவர் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். மருத்துவரை பார்த்திருக்கிறார், பல ஆலயங்களுக்கு கட்டாயமாக சென்றிருப்பார், பல கடவுளை வேண்டியிருப்பார், பல நபர்களை சந்தித்திருப்பார், பல நபர்களிடத்திலே பதிலை கேட்டிருப்பார், என்ன செய்வது என்று ஆலோசனை செய்திருப்பார். ஆனா ஒண்ணுமே நடக்கல. கடைசி வழி கடவுள் தான். ஆக இந்த சமூகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இந்த மதம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவரை எப்படியாவது பார்த்துவிட முடியும், பார்த்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவள் முயற்சி எடுக்கிறார். அதாவது இவ்வளவு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டம் எல்லாம் போயிருக்கோம், தனியா இருக்கும் போது போய் பார்த்துக்கலாம், அல்லது இயேசு அவர் அங்க இருக்கும் போது நம்ம வேற நேரத்தில் ஏதாவது போய் பார்க்கலாம் அப்படின்லாம் அவன் நினைக்கல. மாறாக இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த கூட்டம் நம்மளை திட்டினாலும் பரவாயில்லை, நம்மளை ஏசினாலும் பரவாயில்லை, என் கடவுளை நான் எப்படியும் கண்டுபிடிப்பேன், எப்படியும் என் கடவுளிடத்தில் நான் போவேன் என்று சொல்லி இந்த பெண்ணானவள் இயேசுவினுடைய ஆடையை தொடுகிறாள். தொடுதல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது, ஒரு தீட்டுப்பட்ட ஒரு பெண்ணானவள் ஒரு போதகரை தொடுவது என்பது மிகப்பெரிய குற்றம். ஆனாலும் கூட இங்கே அந்த ஆடையினுடைய விளிம்பையாவது நான் தொட்டுட்டா போதும், எனக்கு சுகம் கிடைக்கிறங்கிற அபார நம்பிக்கை, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்ப இந்த நம்பிக்கையோடு தான் இந்த பெண்ணானவள் போகிறார். இந்த நம்பிக்கை அவளுக்கு நலம் கொடுக்கிறது. ஆக நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய துன்பத்திலே வரக்கூடிய ஒரு மருத்துவர் என்று அயர்லாந்து பழமொழி சொல்கிறது. ஆக இந்த சமூகத்திலே துன்பத்திலே துயரத்திலே வழியிலே இருக்கின்ற போது எல்லாவற்றிற்கும் நம்பிக்கை நமக்கு சுகத்தையும் நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. எனவேதான் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாயி செபக்கூட தலைவன் யாயிரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது செபக்கூட தலைவன் யாயிர் யார்? ஒரு பரிசேயன். பரிசேயன் அப்படின்னு சொன்னா இயேசுவுக்கு எதிரானவர், இயேசுவின் மீது குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் தான் பரிசேயர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பரிசேயர்களிடத்தில் ஒருவனாக இருக்கக்கூடியவர் யாயிர். அதிலும் குறிப்பாக தொழுகை கூடத்தினுடைய தலைவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவம், மதிப்பு எல்லாமே அதிகம்தான்.
ஆனா இங்க பார்க்கிறோம், பகல்ல இயேசுவை பார்ப்பதற்காக நிக்கதோமு வந்துட்டு ராத்திரில வந்துட்டு, நிக்கதோமு ஒரு பரிசேயன். ஆனா மற்றவங்க எல்லாம் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ராத்திரில போய் தெரியாம போய் இயேசுவை பார்த்துட்டு வந்தவர் நிக்கதோமு. ஆனா இங்க இந்த பரிசேயன் தன்னை பார்த்து மற்ற பரிசேயர்கள் எல்லாம் திட்டுவார்கள், ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார்கள், அவர்களை நம்மை கேலி செய்வார்கள் அப்படின்லாம் நினைக்காம இந்த சமூகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை, ஒரு பரிசையில் கொண்டிருக்கக்கூடிய அபார நம்பிக்கை, எப்படி ஒரு நூற்றுவ தலைவன் கொண்டிருந்தானோ அதே போல இந்த யாயை தொழுகை கூட தலைவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. தன்னுடைய மகள் இறக்கும் தருவாயில் கிடக்கிறார், எனவே வந்து அவருடைய தலையிலே கை வைத்து ஜெபியும் என்று சொன்னபோது எந்த அளவுக்கு நம்பிக்கை வெளிப்பட்டிருக்கும் என்பதை பாருங்கள் அன்புமிக்கவர்களே. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய உண்மையான நம்பிக்கை. எனவே அந்த பெரும்பாலுள்ள பெண்ணானவள் கொண்டிருந்த நம்பிக்கையும் இந்த தொழுகை கூட தலைவன் யாயிர் கொண்டிருந்த நம்பிக்கையும் அபாரமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களுடைய நம்பிக்கையை பார்த்துதான் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது அப்படின்னு சொல்லி சொன்னார். இயேசுவை பொறுத்த மட்டில அவர் எங்கெல்லாம் புதுமைகளை நிகழ்த்துகிறாரோ அங்கெல்லாம் அவர் சொல்லுவார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. இங்க சொல்றாரு, ஒரு பரிசேயனை பார்த்து அஞ்சாதே, உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் கூட கொரோனா உயிர்கொல்லி தொற்று நோயாலே நிறைய பேர் இறக்கிறார்கள் என்றால் அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். வாழ்வின் மீது கொண்ட பயம், இறப்பின் மீது கொண்ட பயம் அவர்களை அங்கே இறப்புக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் இங்கே நம்பிக்கையை மட்டும் நீ கைவிடாதே அப்படின்னு சொல்றாரு. என்றைக்கு நம்பிக்கை போச்சோ அவ்வளவுதான், எல்லாமே காணி. ஒட்டுமொத்த வாழ்க்கையே அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறது. எனவேதான் இயேசு சொல்லுகிறார், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாதே அப்படின்னு சொல்றார். இயேசுவை அவரை பார்த்து சொல்றாருன்னா, நூற்றுவ தலைவனை பார்த்து சொன்னது போல, இஸ்ராயல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னது மாதிரி இந்த பரிசேயனுக்கு இவ்வளவு நம்பிக்கை. அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகள் இறந்து விட்டால் நீ ஏன் போதகரை தொந்தரவு செய்கிற அப்படின்னு சொல்லும் போது அவரை பார்த்துதான் சொல்லி இருக்கணும். அவங்க சொன்ன உடனே எப்படி இருக்கும், மகன் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், சரியா போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு அப்படின்னு தான் இயேசுனாரை நினைச்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம். அந்த பார்வையே அவருக்கு இன்னும் நம்பிக்கை அதிகப்படுத்தி இருக்கும். அஞ்சாதே, உன்னுடைய நம்பிக்கை மட்டும் விடாதே. மற்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னபோது, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீண்டும் வருவாரோ, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். நடக்காது என்று சொன்னார்கள், நடந்தது. இயேசுனார் போய் அந்த சிறுமிக்கு உயிர் கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஏன் உயிர் கொடுக்கிறார்? விசுவாச நம்பிக்கையின் பொருட்டு, விசுவாசத்தின் பொருட்டு. எனவே இந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வளமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிகழ்வை சுட்டிக்காட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சாவு அவர்களை ஒன்றும் செய்யாது. அதனாலதான் இயேசுனார் இந்த நற்செய்தியிலே சொல்றாரு, சிறுமி சாகவில்லை, அவள் உறங்குகிறாள் என்று சொல்றார். அப்ப இங்கே சாவை உறக்கத்திற்கு ஒப்பிடுகிறார். இந்த உலகத்தில் இறக்கக்கூடியவர்கள் எல்லாம் உறங்குகிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் உயிர் தெழுவார்கள். ஆதாமின் வழியாக சாவு எப்படி வந்ததோ, இயேசுவின் பெயரால், இறைமகனின் பெயரால் இந்த எல்லாரும் உயிர் பெறுவோம் அப்படிங்கிறதுதான் நாம் அறியக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஆக நாம் எல்லோருமே உயிர் தெழுவோம். எனவே சாவு நமக்கு சபை ஒன்றும் செய்யாது. அதனாலதான் இந்த சாவை பற்றி சொல்லும்போது உறக்கம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் எல்லோரும் உயிர் தெழுவோம். நாம் எல்லோரும் உயிர் தெழுவோம் என்றால் எல்லோருமே உயிர் தெழ முடியுமா? ஆக உயிர்த்தெழும் மக்களாக நாம் எல்லோருமே இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைய 2வது வாசகத்துல தூய பவுலடிகளார் சொல்லுகிறார்,
அன்பு தொண்டு, சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஆக தன்னுடைய குறிந்து திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் ஆழமாக சொல்லுவார். எனவே யாரெல்லாம் இந்த உலகத்திலே நேர்மையோடு, உண்மையோடு, நம்பிக்கையோடு நல்ல காரியங்களை எண்ணி நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் தான் உயிர் தருவார்கள். எனவே இந்த உலகத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக மட்டும் இருந்துவிடக் கூடாது, நம்பிக்கையான செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நற்செயல்களை இந்த உலகத்திலே செய்வதற்கு நம்மை தூண்ட வேண்டும். எந்த அளவுக்கும் நம்பிக்கை கட்டத்தனமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் இந்த நம்பிக்கை சுட்டிக்காட்டுகின்ற இந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகின்ற போது மட்டும்தான் நாம் உயிர் தள்ளக்கூடியவர்களாக, இயேசுவினுடைய உயிர்ப்பிலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும். அன்புமிக்கவர்களே, ஒரு தெருவில் ஒரு வயதான பாட்டி, அது கூடையில வாழைப்பூக்களை வச்சு வித்துக்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி அப்பதான் தன்னுடைய ஃப்ரெண்டு தோழியோட கார்ல வெளியில போகலாம்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வர்றாங்க. இந்த அம்மா வாழைப்பூன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கூவிக்கிட்டு வருது. அப்ப சரி வாழைப்பூ வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமா அப்படின்னு சொல்லி கூட இறக்கி வச்சு ஒரு வாழைப்பூ என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்ப ஒரு வாழைப்பூ வந்து 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னா எனக்கு வந்து 6 வாழைப்பூக்களை நீ 25 ரூபாய்க்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரஞ்சு 30 ரூபா இல்லை, 5 ரூபா குறைச்சி அந்த அம்மா 25 ரூபாய்க்கு கொடுப்பியா அப்படின்னு. அப்படியா, சரிம்மா நான் கொடுக்குறேம்மா, இது முதல் வியாபாரம், நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மவராசி நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு கூடையை தூக்கி விடுமான்னு சொல்லிட்டு கூடையை தூக்கிட்டு அந்த அம்மா போறாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த அம்மா தன்னுடைய தோழியோட அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டது பாதி, மீதி வச்சது பாதி. மீதி வச்சுட்டு எவ்வளவு பில்லு அப்படின்னு பார்த்தா 1200 ரூபாய். இந்த 2 பெண்மணியும் நல்லா வெட்டுனது. அப்ப 1200 ரூபாய்ன்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணுது, 1300 ரூபாயை அந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு 100 ரூபாய் நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. அதாவது ஹோட்டல் முதலாளியை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த 100 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு பெரிய இது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அந்த வாழைப்பூ விட்டு செல்ல அந்த பெண்மணி, அதுக்கு இது வலி மிகுந்த விஷயம். இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ள முடிகிறது என்றால், உதவி தேவைப்படுகின்ற ஏழை மக்களிடத்திலே நம்முடைய பலத்தை காட்டுகிறோம். ஆனால் தேவையே இல்லாத இடத்திலே, பணக்காரர்களிடத்திலே நம்முடைய தாராளத்தை காட்டுகிறோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இந்த அன்பு தொண்டு என்று இந்த தூய பவுலடிகளார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சமூகத்திலே எளிய உள்ளங்கள், ஏழை உள்ளங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நம்பிக்கையோடு செய்கின்ற போது கடவுளுக்கு முன்பாக நாம் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே நாம் எல்லோருமே கடவுளால் தொடப்பட வேண்டும் என்றால், நாம் கடவுளை தொட வேண்டும் என்றால், அன்பான காரியங்களை இந்த சமூகத்திலே அழுத்தமாக செய்து ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே ஒன்றாவோம். ஆமென். Hallelujah.
சகோதர சகோதரிகளே, காக்கின்ற கடவுள், கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வில் நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, உலகியல் கொள்கை, தனி மனித சுதந்திரம் போன்ற கொள்கைகளாலும் பயம், சோர்வு மற்றும் விரக்தியினாலும் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகள் உம் உடனிருப்பை தங்கள் வாழ்வில் கண்டுகொள்ளும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இறைவா, உம் உடன்படிக்கை மற்றும் வாக்குறுதியில் காணக்கூடிய அடையாளமாக இவ்வுலகில் வலம் வரும் உம் திருச்சபை தன்னுடைய உறுதிப்பாட்டால் நலிந்தோரின் நலன் காக்க உழைக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எம் சகோதர சகோதரிகள் தங்களுடைய துன்பங்களால் எழுப்பும் பெருமூச்சை கண்டறிந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களின் நல்வாழ்விற்காய் உழைக்கும் தாராள உள்ளத்தை வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, பயம், கலக்கம், தயக்கம் போன்றவற்றால் அன்றாடம் அழிந்து போகும் எம் சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் நம்பிக்கையின் சொற்களை தந்து தேற்றும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்முடைய திரு சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி இவர்களை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்பதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைக்காகவும் மது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உடைய மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பெயர் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியினுடைய புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மனிதனுடைய சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களினுடைய அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமணிய காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உடம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரப்புங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீன்படிக்கக்கூடிய கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுடன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமெனும் இத்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பாய தேவதாசம் ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குணற்றீர் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து வந்து திருமுக ஒளியின் உள்ளிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் மரமருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். Amen.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்தியம் வாழ்விப்பதாக. ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்ட இந்த புனித பழிபொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அடைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசையின் குடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அணைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய குடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையில் நாடும் வளர சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.